பாரிஸ் ஒலிம்பிக்ல வினோஷ் போகத்தோட தகுதி நீக்கம் தான் மோடி பிரதமரா இருக்க தகுதியே இல்லாதவர் அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பாஜக எம்பியால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு மல்யுத்த வீராங்கனைய திட்டம் போட்டு வீழ்த்தினது தான் மோடிக்கும் அவரோட சங்கி கூட்டத்துக்கும் கொண்டாட்டமா இருந்திருக்கும் போல. சரி, உண்மையிலேயே நடந்தது என்ன? முதல்ல வினேஷ் போகத் அவங்களோட எடை பிரிவுல, அதாவது 53 கிலோ எடை பிரிவுல தான் போட்டிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் 50 கிலோ எடை பிரிவுல போட்டியிட வச்சாங்க. அப்புறம் 100 கிராம் எடை அதிகமா இருக்குன்னு கதையை கட்டி அவங்கள தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. சரி, இந்தியா சார்பா 53 கிலோ எடை பிரிவுல யாரு போட்டிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அன்டிம் பங்கல் அப்படின்றவங்க தான். இவங்களும் கூட 55 கிலோ எடை பிரிவுல போட்டியிட வேண்டியவங்க. ஆனா இவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி 53 கிலோ எடை பிரிவுல போட்டியிட வச்சதால நைட் எல்லாம் சாப்பிடாம தூங்காம ஒர்க் அவுட் பண்ணதால அதிகப்படியான சோர்வு காரணமா முதல் ரவுண்ட்லயே தோத்து போய் வெளியே வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா சார்பா இந்த பொண்ணு கூட அனுப்புன கோச் நியூட்ரிஷன் எல்லாம் ஒரு டாக்ஸி டிரைவர் கூட சண்டை போட்டதால டிசிப்ளின் சரியில்லைன்னு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஏண்டா இவ்வளவு குளறுபடின்னு கேட்டா, அட இந்தியாவுல அந்தந்த எடை பிரிவுல ரெஸ்லர்ஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க இந்த சங்கி கூட்டம். ஏண்டா 142 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவுல 53 கிலோ எடை பிரிவிலையும் 50 கிலோ எடை பிரிவிலும் 2 ரெஸ்லர்ஸை உருவாக்க முடியலன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலம். அது சரி, இந்த மோடி ஆட்சியில பிரதமர் பதவிக்கே டிஸ்குவாலிஃபைடா இருக்க மோடியோட ஆட்சியில வேற என்னதான் எதிர்பார்க்க முடியும்?